இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவுமே ஒரு வித்தியாசமான படம். கண்டிப்பா இந்த மாதிரியான படத்தை நீங்க பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது. நியூக்ளியர் பாம்புகள்லாம் வெடிச்சதுனால இந்த உலகின் பெரும் பகுதி அழிஞ்சு போச்சு. இப்போ இங்க உயிரோட மூணு பேர் தான் இருக்காங்க. ஒரு லேடி, அவ கூட 2 ஆண்கள் இருக்காங்க. இங்க இருக்கிற இந்த காடுகளுக்குள்ளேயே இவங்களுக்கு தேவையான அந்த உணவுகள்லாம் கிடைச்சிருது. இவங்க மட்டும் தான் தப்பிச்சாங்கன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க இன்னொரு நாயும் இருக்கு. இந்த லேடியும் அங்க இருக்கிற 2 பேரும் சாப்பிடுற நேரம் தூங்குற நேரம் போக மீதி இருக்க ஒரே பொழுதுபோக்கு என்னன்னு பார்த்தா ரொமான்ஸ் பண்றதுதான். அந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த நாய்க்கு முன்னாலே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நாள் அது வெறியாகி ஹீரோயின் மேலேயே பாஞ்சிருது. இதுக்கப்புறம் தான் நீங்க நினைக்க முடியாத ஏகப்பட்ட ட்விஸ்ட்கள்லாம் நடக்க போகுது இந்த படத்துல. படத்தோட பேரு ஹியூமன் அனிமல்ஸ். 1983 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நிறைய எக்ஸ்ப்ளோஷன்லாம் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு பாலைவனத்துல 3 பேர் மட்டும் படுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோயின் கண்முழிக்கிறா. அவ எழுந்து பார்த்தா இங்க சுத்தி யாருமே இல்ல. பயந்து போய் கத்த ஆரம்பிக்கிறான். அங்க பக்கத்துல ஒருத்தனை பாக்குறான். ஆல்ரெடி இவளுக்கு தெரிஞ்சவன் போல இருக்கு. அவனும் கண்முழிச்சு எழுந்ததும் ஹீரோயினை பார்த்து சந்தோஷப்படுறான். இவங்க இருக்க அதே இடத்துல இன்னொருத்தன இருக்கான். ஆனா அவங்க இவங்களுக்கு பரிச்சயமானவன் கிடையாது. இவனை நம்ம ஹீரோன்னு சொல்லுவோம். இவங்க 3 பேரும் அங்க இருந்து அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க. கடைசியா ஒரு இடத்துல ஒரு கடல் இவங்க கண்ணுல தென்படுது. அதை பார்த்ததுமே இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த கடல்ல போய் குளிச்சு ரொம்ப சந்தோஷமா அந்த கரையோரத்துல படுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 3 பேருக்கும் பயங்கரமா பசி எடுக்க ஆரம்பிக்குது. என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கரையோரத்துல மிகப்பெரிய நண்டுகளை பாக்குறாங்க. அதை பார்த்ததுமே ஹீரோவுக்கு சாப்பிடணும்னு தோணுது. இவங்க 2 பேரும் அதை கண்டுக்கல. அந்த சமயம் அங்க இருக்க ஒரு சின்ன நண்டு ஹீரோயினோட காலை கடிச்சிருது. அதனால அவங்க போய் சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் அவங்க கூட இருக்கிறவனும் இவங்க பிடிச்ச அந்த நண்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க சமைக்க கூட இல்ல, அதை பச்சையா சாப்பிடறாங்க. ஹீரோனோட கால்ல அடிபட்டு இருக்கு. அதுக்கு ஏதாவது மருந்து போடணும்னு சொல்லி இவன் அங்க பக்கத்துல போக அவளோட ட்ரெஸ்ஸில் கொஞ்சத்தை கிழிச்சு அவளோட கால்ல கட்டு போட்டு விடுறான். ஹீரோயினும் ஹீரோவைய பாத்துக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேரும் அந்த பாறைக்கு நடுவுல இருக்க ஒரு கேப்ல ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கூட இருக்கிறவனுக்கு இது தெரியாது. அவன் சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கிட்டான் போல. தூங்கி எழுந்து பார்த்தா இவங்க 2 பேரையும் காணும். ஏதோ ஒரு மறைவான இடத்துல இருந்து இவங்க எழுந்து வராங்க. இவங்க தங்கருக்கு ஏத்த மாதிரி ஏதாவது நல்ல இடம் கிடைக்குமான்னு சொல்லி அதை தேடி இவங்க 3 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது ஏதோ ஒரு பழைய வீட்டை பாக்குறாங்க. அங்க ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை. அதே நேரம் அந்த வீட்டுல ஒரு நாய் இருந்திருக்கும் போல. அது இவங்க 3 பேரையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த நாய் உழைச்சிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அதை ஃபாலோ பண்ணியே இவங்க போக அழகான ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியான இடம் இவங்க கண்ணுல படுது. அங்க பார்த்தா நிறைய பழங்கள் இருக்கு. தென்னை மரம், குடிக்க தண்ணின்னு சொல்லி ஒரு மனுஷனுக்கு தேவையான அத்தனை அடிப்படை விஷயங்களும் அங்க இருக்கிறத இவங்க பாக்குறாங்க. இதை பார்த்து இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி ஒண்ணு போட்டு இவங்க 3 பேரும் உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இவங்க கூட இருந்த அந்த நாய் ஏதோ ஒரு புதருக்குள்ள ஏதோ வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்க. இவங்க பக்கத்துல போய் பார்த்தா ஒரு காட்டு முயலை அந்த நாய் வேட்டையாடி இருக்கு. அதை பார்த்ததுமே ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். அதை கொண்டு வந்து அந்த தோலெல்லாம் உரிச்சு நீட்டா கிளீன் பண்ணி அந்த நெருப்புல சுட்டு சாப்பிடுறாங்க. கூட இருக்க அந்த நாய்க்கும் சரியா பங்கு பிரிச்சு கொடுத்துறாங்க. ஹீரோயின் இப்ப ரொம்ப சந்தோஷப்படுறா. இது அத்தனையுமே இந்த நாயினால தான் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அதுக்கு செல்லமா ஒரு பேர் கூட வைக்கிறான். ஹீரோயினுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருந்திருப்பான்ல, அவன் விறகுக்காக அந்த காட்டுக்குள்ள போயிடு. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க நடக்கிற இந்த கன்றாவி எல்லாம் அந்த நாயும் பாத்துக்கிட்டு இருக்கு. அது போக அந்த விறகுக்காக போனா அவனும் அங்க வந்துடுறான். ஹீரோயின் இப்படி பண்ணுவான்னு சொல்லி அவன் நினைச்சே பார்த்திருக்க மாட்டான். அவனால இதை ஏத்துக்க முடியல. அதனால அங்க இருந்து அப்செட் ஆகி வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போயிரு. ஹீரோயினும் அவளோட வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவனை தேடி போறா. அங்க போயிட்டு நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னால உன்னையும் உன்னால என்னையும் அந்த மாதிரி தப்பான ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க முடியாது. ஆனா நீ இப்ப நினைச்சு பாரு, இந்த உலகத்துல இருக்கிறது நம்ம 3 பேர் மட்டும்தான். நாங்க இப்படி எல்லாம் பண்றத பார்த்து நீ மட்டும் எப்படி கண்ட்ரோலா இருக்க முடியும்னு சொல்லி ஹீரோக்கு தெரியாம இவங்கூடயும் அவ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறா. நம்மளை விட ஆர்வமா அந்த நாய் தான் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கு. இந்த டைரக்டர் உலகத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்த புதுசா சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பாப்போம் கடைசியில் என்ன நடக்குது. அடுத்த நாள் காலையில தூங்கி எழுந்ததும் இவங்களுக்கு சாப்பிடறதுக்கு பிரச்சனை கிடையாது. இங்கே எல்லாமே கிடைக்கும். ஆனா இவங்க தங்கறதுக்கு ஏதோ ஒரு டென்ட் மாதிரி ஒண்ணு வேணும்னு சொல்லி அந்த காட்டுல இருக்கிற செடி மரம் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வெட்டி ஒரு வீடு மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் அங்க குளிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு பாதுகாப்பா அந்த நாய் அங்க உட்காந்துக்கிட்டு. ஹீரோயின் எப்பவும் இவங்க 2 பேரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விடவும் இந்த நாய் கூட அதிக நேரம் அவ விளையாடிட்டு இருக்க இது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆல்ரெடி இவங்களுக்கு வீடு கட்டுறதுக்காக அவங்க வேலை செஞ்சு டயர்டா இருக்கு. ஹீரோயின் அந்த காட்டுக்குள்ள போய் சில பழங்கள்லாம் பறிச்சுட்டு வர. இந்த பக்கம் அந்த நாயும் ஏதோ ஒரு முயலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க சேகரிச்சு கொண்டு வந்த அந்த பழங்களையும் அந்த மாமிசத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அந்த நாய்க்கு கூட கொஞ்சம் கொடுக்கவே இல்லை. அதை வேணும்னே வெறுப்பேத்தி பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகுது. அவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒரு பீஸ் எடுத்து அந்த நாய்க்கு அவ கொடுக்குறான். ஹீரோ கூட ஒருத்தர் இருப்பான்ல, அவன் கையிலேயே ஒரு பாறையை உடைச்சு அதை கத்தி மாதிரி உருவாக்கி இருக்கான். அது இவனுக்கு எல்லா விஷயத்தையும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அந்த கத்தியை எப்படி அது இவங்கிட்ட இருந்த ஆட்டையை போடணும்னு சொல்லி ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் அங்க இருக்க ஒரு குச்சியை வச்சு ஒரு புல்லாங்குழல் மாதிரி ஒண்ணு செஞ்சு அதை ஊதிக்கிட்டு இருக்கேன். இதை பாக்குற ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ அவன் பெருசா இவளை கண்டுக்கிறதே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஹீரோயின் அந்த கடல்ல இருக்க மீன்கள் எல்லாம் போய் பிடிச்சிட்டு வர. இவங்க கூட இருக்க அந்த நாயும் அதோட திறமைக்கு ஏத்த மாதிரி சில விலங்குகளையும் வேட்டையாடி கொண்டு வருது. அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான். அவனும் ஒரு வில்லும் அம்பு ரெடி பண்ணி ஏதோ ஒரு விலங்க அவனும் வேட்டையாடி கொண்டு வரான். இங்க இவங்க 3 பேர்த்துல யார் பெரிய ஆளுன்னு பார்த்தா அந்த ஹீரோயின் கூட ஒருத்தர் இருப்பான்ல, அவன் தான். அவனோட மூளையை யூஸ் பண்ணி இவங்க யாராலையுமே முடியாத ஏதோ ஒன்ன வேட்டையாடி கொண்டு வந்திருக்க மாதிரி தெரியுது. இதை பார்த்து ஹீரோயின் பெருமைப்படுறான். ஹீரோவுக்கு ஒரே பொறாமையா இருக்கு. இது எல்லாமே அவங்ககிட்ட இருக்க அந்த கத்தியை வச்சுதான் முடியுது. அது இல்லைன்னு சொன்னா இவன் ஒரு டம்மி பீஸ் அப்படிங்கிற மாதிரி இவனுக்குள்ளேயே ஒரு கற்பனை
பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோயின் எழுத அந்த வீட்டுக்குள்ள போக அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த கூட இருக்கிறவனும் போக ஹீரோ உனக்கு அதுக்கு உரிமையே இல்ல, நான் மட்டும் தான் போகணும், நீ வெளியே எனக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி சொல்ல இவன் கையில வச்சிருக்க அந்த கத்தியை இவன் கிட்ட கொடுத்துருவான். அதை எடுத்துட்டு ஹீரோ இந்த பக்கம் வந்துட இவங்க 2 பேரும் அந்த ரூமுக்குள்ள ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை இவன் கண்ணிலே பார்த்து கூட பெருசா கண்டுக்கல. இவங்க 3 பேரும் அங்கேயே அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் அந்த ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளோட ட்ரெஸ் இந்த நாய் எடுத்துட்டு போயிருது. இவளும் அதை காணாமன்னு சொல்லி தேடி தேடி பார்க்க ஒரு பெரிய பாறை இருக்கும். அந்த பாறைக்கு இடையில ஒளிச்சு வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறான். அப்போ அவங்க யாருமே இல்ல. இவங்க 2 பேரும் ஏதோ வேட்டையாடுறதுக்காக வெளியே போயிருப்பானுங்க மாதிரி தெரியுது. இன்னும் வீட்டுக்கு வரல. அந்த சமயம் அந்த நாய் இங்க வருது. ஹீரோயினை பார்த்து கொஞ்சம் வித்தியாசமா உழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஹீரோயின் பயப்படுறான். அந்த நாயை வெளியே போக சொல்றான். ஆனா அது போகவே இல்லை. அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கு. காரணம் அது ஹீரோயின் மேல பாஞ்சிட்டேன். இவனுக்கு 2 பேரும் ஹீரோயின் கூட அடிக்கடி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களை எல்லாம் பார்த்து ஒருவேளை இந்த நாய்க்கும் அந்த மாதிரியான ஒரு ஆசை வந்துடுச்சு என்னமோ. அப்படியே கட் பண்ணா வெளியே போயிருந்தா இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. அப்படி வரும்போது அந்த நாய் வந்து ஹீரோயினோட பெட்ல படுத்துட்டு இருக்கிறத இவங்க பாக்குறாங்க. இதுல ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா அது இவங்க 2 பேத்தையும் ஹீரோயின் கிட்டே வரவிட மாட்டேங்குது. ஹீரோயின் வேற கொஞ்சம் வித்தியாசமா சிரிக்க இவங்க 2 பேருக்கும் புரிஞ்சு போச்சு. இவ்வளவு மாதிரி ஒரு மோசமான ஒத்தியை நான் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாத்துக்கிட்டு இருக்க. சடனா இந்த நாய் ஹீரோ மேல பாஞ்சு அவனை கடிக்குது. இவங்க 2 பேத்தையும் அந்த வீட்டுக்குள்ளே வர விடாம இவங்களை அங்கிருந்து விரட்டி அடிச்சது. இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஒரே யோசனையா இருக்கு. ஹீரோயினையும் இந்த நாயையும் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தங்கி இருக்க அந்த வீட்டுல நெருப்பு பத்த வச்சு விட்டுறான். இவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு தான் இந்த வீட்டை உருவாக்கி இருப்பாங்க. இவனோட கோவத்தால இது ஒட்டு மொத்தமா அழிஞ்சு நாசமா போயிடுச்சு. அந்த நாயும் ஹீரோயினும் இந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே தப்பிச்சுட்டாங்க. இவங்க 2 பேத்தையும் பார்த்ததுமே டென்ஷனான அந்த நாயும் சண்டை போட்டுக்கிட்டு ஒரு கட்டத்துல இவனுங்க என்ன பண்றாங்கன்னா அந்த நாயை அவங்க கையில வச்சிருக்க அந்த பொருளை வச்சு குத்தி கொடூரமா சாவடிச்சிடறாங்க. இதை பார்த்ததுமே ஹீரோயின் பயந்து அலறா. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது, இவனுங்க கிட்ட மாட்டினா அவ்வளவுதான் சொல்லி அவ தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல ஹீரோயினை ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். அவ இவ கூட கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலாம்னு சொல்லி பக்கத்துல வர அங்க இருந்த இன்னொருத்தனும் அங்க வந்துடுறான். இவங்க 2 பேருக்குள்ள இப்ப சண்டை நடக்குது. யாரோ ஒருத்தங்க மட்டும்தான் ஹீரோயின் கூட வாழணும். இந்த சண்டையில ஹீரோவோட தலையில ஒரு கல்லை போட்டு அவனை கொடூரமா அங்கேயே இவன் சாவடிக்கிறான். கடைசியில இவங்க 2 பேரும் கை கோத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள நடந்து போற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்துல என்னதான் சொல்ல வராங்கன்னு நமக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை இந்த படத்துல உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதுன்னா மறக்காம அந்த கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம்.